மதிப்புக்குரிய உஸ்தாத் ஷேக் SAK அப்துல் ராசிக் நலீமி அவர்கள் இந்த நூலாசிரியர் பற்றிய அறிமுகத்தையும் நூல் பற்றிய நயவுரையையும் இந்த இடத்திலே மேற்கொள்ள காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் அந்த பிரதான நிகழ்வுக்கு நாம் அன்போடு எங்களுடைய இன்றைய நிகழ்வின் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற ஷேக் SAK அப்துல் ராசிக் நலீமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இந்த முபாரக்கான நிகழ்வுக்கு இந்த ஊர் பிரமுகர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று தொலை தூரத்திலிருந்து பயணித்து வந்திருக்கின்ற எங்களுடைய என்றும் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஆசான் உஸ்தாத் அகார் முஹம்மது அவர்களே, அவர்களோடு கூடவே வந்திருக்கின்ற நலீமியா உறவுகளே, இந்த நிகழ்வுக்கு சிரமம் பாராது அத்தனை ஏற்பாடுகளையும் கனகச்சிதமாக செய்து முடித்திருக்கின்ற ஏற்பாட்டு குழு தலைவர் அல்ஹாஜ் சாதிகீன் அவர்களே, அவருடைய குழு உறுப்பினர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்களே, அங்கத்தவர்களே, காத்தாங்குடி ஜம்இய்யத்துல் உலமா அமைப்புடைய நிர்வாக உறுப்பினர்களே, கண்ணியமிக்க உலமாக்களே, அதே போல அயல் கிராமங்களிலே இருந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, முக்கியஸ்தர்களே, பிரமுகர்களே, இந்த நேரத்திலே தாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வத்தோடு வந்திருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரிய நலிமியா பட்டதாரிகளே, ஏனைய அன்புக்குரிய சகோதரர்களே, பிரமுகர்களே, புத்திஜீவிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே ஒரு நல்ல ஆசானுடைய ஒரு நூலை அறிமுகம் செய்து வைக்கின்ற ஒரு பொறுப்பு என்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள், சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு ஜாமியா நதீமியாவுடைய முதல்வர் மதிப்புக்குரிய உஸ்தாத் அகார் முஹம்மது அவர்கள் எழுதிய 100 வாழ்க்கை பாடங்கள் என்ற நூல் கொழும்பிலே பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே மிக சிறப்பாக வெளியிட்டு வைக்கப்பட்டது. அந்த வெளியீட்டு நிகழ்வு நடந்து 2 தினங்களிலே ஏறாவூரிலே இருக்கின்ற அந்த புற்றுநோயாளர் பராமரிப்பு நிலையத்துக்கு ஒரு நிகழ்வுக்காக உஸ்தாத் அகார் முஹம்மது அவர்கள் வருகை தந்திருந்த பொழுது அங்கு நமது ஊரிலே இருந்து சென்றிருந்த முக்கிய பிரமுகர்கள், நான் நினைக்கிறேன் இமாஸ் அஜ்வத் ஹாஜியார், அதே போல பிலாலெம்போரியம் கலீல் ஹாஜியார், சாதிகீன் ஹாஜியார் போன்றவர்கள் உஸ்தாத் அகார் முஹம்மது அவர்களிடத்திலே எங்கள் ஊரிலே இந்த நூல் பற்றிய ஒரு அறிமுக நிகழ்வை நடத்த வேண்டும், நீங்கள் எங்கள் ஊருக்கு வருகை தர வேண்டும் என்று அன்பாக அவர்கள் வேண்டிக் கொண்ட போது, டிசம்பர் மாதம் முடியும் வரையிலே தனக்கு இருக்கின்ற டைட் ஷெட்யூல் காரணமாக என்னால் வர முடியாது. உஸ்தாத் அகார் முஹம்மது அவர்கள் ஏற்கனவே எங்களுடைய ஊர் பிரமுகர்களுக்கு வாக்களித்தபடி அல்லாஹ்வுடைய அருளினால் இந்த தினத்திலே எங்களோடு அவர்கள் வந்து அமர்ந்து இந்த நூலையும் அறிமுகம் செய்து அவர்கள் விசேட சொற்பொழிவு ஒன்றை மாற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களை மீண்டும் ஒரு முறை நான் இந்த ஊர் மக்கள் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். உண்மையிலே ஒரு வர்த்தக சமூகமாக பார்க்கப்படுகின்ற இந்த காத்தாங்குடியிலே ஒரு நூல் அறிமுக நிகழ்வுக்கு உங்களை போன்ற நிறைய முக்கியஸ்தர்கள், பிரமுகர்கள் உரிய நேரத்துக்கு வருகை தந்திருப்பதானது உண்மையிலே நீங்கள் இவ்வளவு தொலை தூரத்தில் இருந்து வந்த ஒரு இஸ்லாமிய ஆளுமைக்கு வழங்கிய கௌரவமாகத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். உங்களுக்கு தெரியும், கிட்டிய இலங்கை வரலாற்றிலே முஸ்லிம் சமூகம் கண்டுகொண்ட இஸ்லாமிய புத்திஜீவித்துவ ஆளுமைகளுள்
உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் பிரதானமான ஒருவர் என்பதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர் குர்நாகல் பிரதேசத்திலே ஒரு கிராம சூழலிலே பிறந்து வளர்ந்த போதும் கூட அல்லாஹு தஆலா அவருக்கு அபரிதமான ஆற்றல்களை, திறமைகளை, மிகவும் வேகத்தையும் விவேகத்தையும் அல்லாஹு தஆலா அவருக்கு வழங்கியிருந்தார். 1976ஆம் ஆண்டு ஜாமியா நதீமியாவிலே மாணவராக காலடி எடுத்து வைத்தவர் இன்று 2026ஆம் ஆண்டு 50 வருடங்களாக அவர் நலிமியாவிலிருந்து கற்று முடித்து இன்னும் வெளியேறவில்லை என்பதுதான் உண்மை. அவர் 1976ஆம் ஆண்டு மாணவனாக காலடி எடுத்து வைத்தவர். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வது போல, ஒன்று கற்பவனாக இரு, அல்லது கற்பிக் கொடுப்பவனாக இரு, அல்லது கல்வியை விரும்புவனாக, கல்விக்கு துணை நிற்பவனாக இரு, மற்றவனாக இராதே என்ற சொல்லுக்கு ஏற்ப அவர் கற்றுக்கொண்டும் கற்றுக் கொடுத்து கொண்டும் கல்விக்கு துணையாக இருந்து கொண்டும் அந்த நிறுவனத்தை கட்டி காத்து கொண்டும் வளர்த்து கொண்டும் 5 தசாப்தங்களாக தன்னை அந்த நிறுவனத்துக்கு அர்ப்பணித்து அங்கேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய பணிகளை அங்கீகரித்துக் கொள்வானாக. நாங்கள் 1983ஆம் ஆண்டு நலிமியாவிலே மாணவனாக நுழைந்த பொழுது அந்த வருடம்தான் அவர்கள் நலிமியாவிலே இருந்து அவர் பட்டம் பெற்று முதலாவது ஆசிரியராக எங்களுக்கு நியமிக்கப்பட்டார். அந்த 83ஆம் ஆண்டிலிருந்து அவர் கற்றுக் கொடுத்து கொண்டும் அவர் பல்வேறு பதவிகளில் இருந்து அல்லாஹ்வுடைய உதவியினால் உயர்ந்து இன்று அந்த நிறுவனத்தின் முதல்வராக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். மர்ஹூம் நலீம் ஹாஜியார் அவர்கள் தன்னுடைய சொத்துக்களை இந்த முஸ்லிம் சமூகத்தின் கல்விக்காக, மறுமலர்ச்சிக்காக வாரி இறைத்த ஒரு கொடை வள்ளல். அல்லாஹு தஆலா அவருக்கு மேலான சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்துக் கொள்வோமாக. அவர் ஒரு தீர்க்க தரிசனம் மிக்க, ஒரு தீட்டண்யம் மிக்க ஒரு பார்வை உள்ள ஒரு மனிதர். சாதாரண 5ஆம் தரம் படித்தவராக இருந்தாலும் அவர்களுடைய தீர்மானங்கள், அவர்களுடைய முடிவுகள், அவர்களுடைய முன்னெடுப்புகள் எல்லாம் ஒரு தீச்சன்ய பார்வையோடு கூடிய தூர நோக்குடன் கூடிய செயற்பாடுகளைத்தான் அவர் செய்து வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் அந்த நிறுவனத்தோடு நெருக்கமான உறவு கொண்டவர்கள் என்ற வகையில் எங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே கலாநிதி மர்ஹூம் ஷுக்ரி ரஹிமஹுல்லா அவர்களை ஒரு பெருமதியான ஒரு புலமை சொத்தை அவர் தேடி கொண்டு வந்து அந்த நதிமியாவை ஒப்படைத்தார். 1980களுக்கு பின்னால் ஆரம்பமாக மர்ஹூம் நதீம் ஹாஜியார் அவர்கள் ஒரு தூர நோக்கோடு ஒரு புதிய சிந்தனையை அவர் உள்வாங்கி இந்த நாட்டிலே பாரம்பரியமாக இருந்து வந்த அரபு மதரசா கல்வி முறையையும் தேசிய கல்விக் கொள்கைக்கு கீழான அரசாங்க கல்வி படிப்பையும் அவர் ஒன்றிணைத்து அவர் புதிய ஒரு கோணத்திலே ஒரு புதிய ஒரு அறிவு பரம்பரையை உருவாக்க வேண்டும் என்று தன்னோடு கூடவே இருந்த புத்திஜீவிகளை இணைத்துக் கொண்டு அவர் 73ஆம் ஆண்டு இந்த நதிமியாவை உருவாக்குவதற்கு அவர் முன்வந்த போது இது ஒரு விஷ பரீட்சை என்று பலர் சொன்னார்கள். இது சாத்தியப்படாது என்று சொன்னார்கள். இது தோல்வியில் முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய அருளினால் அந்த மனிதர், தூர நோக்கு கொண்ட அந்த மனிதர் ரஹிமஹுல்லா, அவர் சளைக்கவில்லை. அந்த முயற்சியிலே தைரியமாக அல்லாஹ் கொடுத்த சொத்துக்களை வாரி இறைத்து அவர் இறங்கிய பொழுது அவருக்கு இருந்த ஒரு பெரும் சவால், அங்கு உள்வாங்கப்பட்ட ஆரம்பகால தகுதிமிக்க மாணவர்கள், அவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய தகுதியான ஆசான்களை பெற்றுக்கொள்வது. குறிப்பாக அந்த அரபு மதரசாக்களில் கற்று வந்த தகுதியான ஆட்களை தேடி பெற்றுக்கொள்வது ஒரு பெரும் சவாலாக அவருக்கு அந்த காலத்திலே அமைந்திருந்தது. 70களிலே பல ஆசிரியர்களை, உஸ்தாத்மார்களை தேடி கொண்டு வந்து அங்கு நியமித்தாலும் அந்த மாணவர்கள், திறமையான மாணவர்கள் கேட்கின்ற கேள்விகள், விடுக்கின்ற வினாக்கள், தொடுக்கின்ற வினாக்களுக்கு பதிலளிக்க முடியாமல் இடைநடுவிலே ஓடி விடுவார்கள். அந்த காலப்பிரிவிலே உஸ்தாத் அகார் முகமது போன்றவர்கள், உஸ்தாத் முகமது மன்சூர் போன்றவர்கள் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே
தங்களை முழுமையாக அறிவு தேடலுக்காக அர்ப்பணித்து சுயமாக அவர்கள் தங்களை கிடைத்த வழிகாட்டலை வைத்துக் கொண்டு முழுமையாக வாசிக சாலையை பயன்படுத்தி அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், உஸ்தாத் மன்சூர் அவர்கள் என்னிடத்தில் ஒரு முறை சொன்னார், அங்கு கற்பிக்கின்ற சில ஆசிரியர்கள் அடுத்த நாள் பாடத்துக்கு தயாராகின்ற நேரத்திலே தங்களுக்குள்ள சந்தேகங்களை இந்த அகார் முகமது என்ற மாணவனிடத்திலே ரகசியமாக கேட்டு படித்துக் கொண்டு தயாராகுவார்கள். அவர் ஒரு மாணவர், அவ்வளவு திறமைசாலியாக ஆரம்பம் முதலே அவரிடத்திலே அந்த அலாமாத்துகள், அதற்குரிய அடையாளங்கள் தெரியப்பட்ட நிலையிலே அந்த ஆசிரியர்களுக்கே அவர் கற்றுக் கொடுக்கின்ற நிலையிலே அவர் இருந்திருக்கிறார். தன்னோடு கூட இருந்த மாணவர்களுக்கெல்லாம் கற்பிக்கின்ற ஒரு ஆசானாக அவர் இருந்திருக்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். மர்ஹூம் நலீம் ஹாஜியார் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு தீச்சன்ய பார்வை கொண்ட ஒரு மனிதர் என்ற வகையிலே மர்ஹூம் கலாநிதி ஷுக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் உயிர் வாழும் போதே கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கு முன்னரே 2000ஆம் ஆண்டு அந்த காலப்பிரிவிலேயே உஸ்தாத் அகார் முகமது அவர்களை நலீமியாவுக்கு பிரதி பணிப்பாளராக அவர் நியமித்து இந்த நிறுவனத்தை சுமப்பதற்குரிய பொறுப்பை, அமானிதத்தை அவருடைய தலையிலே அவர்கள் சுமத்தி விட்டு சென்றார். கலாநிதி ஷுக்ரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் ஒரு ஆன்மீக பின்புலம் கொண்ட ஒரு ஆளுமை, நல்ல மனிதர், நல்லதொரு கல்விமான், நிதானம் தவறாத ஒரு புத்திஜீவி. அவருடனான உறவும் அவரோடு தொடர்ந்து கூடவே இருக்கின்ற ஒரு பாக்கியமும் இறுக்கமான ஆத்மார்த்த தொடர்பும் உஸ்தாத் அகார் முகமது அவர்களுக்கு சுமார் 2-3 தசாப்தங்கள் கிடைத்தது என்பது ஒரு பாக்கியம் என்று நான் கருதுகின்றேன். அந்த வகையில் அகார் முகமது என்ற அந்த மனிதருடைய ஆளுமை உருவாக்கத்திலே கலாநிதி ஷுக்ரி என்ற அந்த அறிவு ஜீவியின் தாக்கம் இருக்கிறது, கணிசமான தாக்கத்தை செலுத்தி இருக்கிறது என்பதை இந்த அகார் முகமது என்ற அந்த புத்திஜீவியுடைய எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் நீங்கள் அவதானிக்கின்ற பொழுது கண்டுகொள்ள முடியும். 2 பேருடைய பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் எளிமை இருக்கும், அதே நேரத்திலே எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பிலே அமைந்திருக்கும். ஆன்மீகம் இளையோடி இருக்கும், ஆன்மீக விமோசனத்திற்கான வழிகாட்டல்களை நிறையவே கொண்டதாக அந்த உரைகளும் எழுத்துக்களும் இருக்கும். இதை நான் ஒரு விசேட சிறப்பம்சமாக நான் கருதுகின்றேன். அந்த வகையிலே கலாநிதி ஷுக்ரி ரஹிமஹுல்லா அவர்களோடு இருந்து கிட்டத்தட்ட 2-3 தசாப்தங்கள் பணியாற்றி அவரிடமிருந்து பல நல்ல பாரம்பரியங்களையும் பெற்றுக்கொண்ட நிலையிலே அந்த நிறுவனத்தை அவர் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் ஒரு நிறுவனத்தோடு தன்னை சுருக்கிக் கொள்ளவில்லை. இந்த நாட்டின் இஸ்லாமிய தாவா களத்திலே அவருக்கு சுமார் 4 தசாப்தங்களுக்கு மேற்பட்ட ஒரு நீண்ட அனுபவமும் அவருக்கு ஈடுபாடும் இருந்ததன் காரணமாக ஒரு செறிவான அனுபவத்தை பெற்ற ஆளுமையாக அவர் தன்னை வளர்த்து கொண்ட பொழுது அவருக்கு இருந்த அந்த அனுபவமும் அங்கீகாரமும் அவருடைய நன்மதிப்பும் தேசத்தின் எல்லை கடந்து சர்வதேச பரிமாணத்தை பெற்று அவர் இந்த நாட்டில் மாத்திரமல்ல, உலக நாடுகளில் எல்லாம் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ, தமிழ் பேசும் நல்லுலகிலே, மேற்கத்திய நாடுகளிலே அவர் ஒரு அறிஞராக, ஒரு இஸ்லாமிய பணி பிரச்சாரகராக, ஒரு அழைப்பாளராக, ஒரு புத்திஜீவியாக கருதப்பட்டு அழைக்கப்பட்டு அவர் பிரபல்யம் பெற்று அல்லாஹ்வுடைய உதவியினால் இன்று வரை அவருக்கு இருக்கின்ற பல்வேறு நோய்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். எப்போதும் அவருடைய உரைகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எல்லா விடயங்களையும் நாங்கள் சுபமான பார்வை கொண்டு பார்க்க வேண்டும் என்று சொல்வார், பாசிட்டிவாக பார்க்க வேண்டும் என்று சொல்வார். அந்த வகையில் தானோ என்னவோ அவரிடம் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டால் அத்தனை நோய்களும் அப்படியே சுகமாக இருக்கின்றன என்று சொல்வார். அந்த நோய்களையும் அவர் சுகமாக பார்த்து அந்த நோய்களை ஒரு புறம் தள்ளி வைத்து விட்டு அவர் நாடு முழுவதும் மாத்திரமல்ல, அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்து அவருடைய பணிகளை அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவிலே
கிட்டத்தட்ட நீண்ட காலம் அவர் பிரதி தலைவராக இருந்து காத்திரமான பல பணிகளை புரிந்தது மாத்திரமல்ல, அந்த ஜம்இய்யத்துல் உலமாவிலே ஒரு பிரிவின் கீழ் ஒற்றுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாடுகளுக்கு மத்தியில் உடன்பாடு காண்போம் என்ற கோஷத்தை முன்வைத்து அவர் பல சிந்தனை முகாம்களை சேர்ந்தவர்களை அரவணைத்துக் கொண்டு ஒன்றித்து பயணித்து பணியாற்றி எல்லோருடைய அங்கீகாரத்தையும் நன்மதிப்பையும் பெற்றவர் அவர் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை, முரண்பாடுகளுக்கு மத்தியில் உடன்பாடு காண்போம் என்ற கோஷத்தை பலமாக பேசிக் கொண்டிருந்த ஒரு காலப்பிரிவிலே நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன், நமது ஊரிலே ஹிஸ்புல்லா கலாசார மண்டபத்திலே நாங்கள் ராபித்தத்துன் நலீமீன் என்ற பெயரிலே முரண்பாடுகளுக்கு மத்தியில் உடன்பாடு காண்போம் என்ற தலைப்பிலே ஒரு மகாநாட்டை ஒழுங்கு செய்து உஸ்தாத் அகார் முகமது அவர்களை பிரதான வளவாளராக அழைத்து வந்தோம். அப்போது நமது ஊரிலே ஒரு சிறு குழு, மார்க்கத்தின் பெயரால் வன்முறையை கையில் எடுத்த குழு ஒன்று இந்த கடற்கரை வீதியின் ஆரம்பத்தின் ஒரு கடைக்கு மேலே ஒரு கட்டடத்திலே இயங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள் முரண்பாடுகளுக்கு மத்தியில் எப்படி உடன்பாடு காண்பது, கருத்து என்றால் ஒன்றுதான், நாங்கள் சொல்கின்ற கருத்து தான் கருத்து என்று அந்த கூட்டத்தை குழப்ப வேண்டும் என்று முடிவு செய்தார். தகவல் அறிந்தோம், கவனமாக திட்டமிட்டோம், சமூக ஒற்றுமை என்று நாங்கள் தலைப்பை மாற்றினோம். அந்த நிகழ்ச்சியை நடாத்தி முடித்தோம். மறுநாள் சுபஹுடைய வேளையிலே காத்தான்குடி உலமாக்களுக்கு என்று அதபுல் இஹ்திலாப் என்ற தலைப்பிலே ஜாமிஉல்லாஹின் ஜும்மா பள்ளிவாயலிலே ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 125 அன்றைய உலமாக்கள், மூத்த உலமாக்கள் இங்கு இருக்கிறார்கள். எங்களுடைய மதிப்புக்குரிய புகாரி ஹசரத் அவர்கள், அதே போல எங்களுடைய மதிப்புக்குரிய அலியார் ஹசரத் அவர்கள், எங்களுடைய அலியார் ரியாதி போன்றவர்கள், மூத்த உலமாக்கள் எல்லாம் வந்து அவரிடத்திலே அமர்ந்து அந்த அதபுல் இஹ்திலாப், கருத்து முரண்பாடுகளும் போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்க பண்பாடுகள், ஆதாபுகள் பற்றி அவர்கள் படித்துக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்தோம். இந்த குழு அன்று இரவோடு இரவாக துண்டு பிரசுரம் ஒன்றை ரோனியோ செய்து அவர்கள் சுபஹுக்கு நாங்கள் நிகழ்வுக்கு போகின்ற நேரத்திலே சவால் விடுக்கிறோம் என்று அந்த துண்டு பிரசுரத்தை எங்களுக்கு எதிராக பங்கீடு செய்தார். உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் அன்று மாலையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே சொன்னார்கள், இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கள் இந்த ஊருக்கு சவால் விடுக்க வரவில்லை, சவால் விடுகின்ற சம்பிரதாயத்தை விட வேண்டும் என்ற செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம். சவால் விடுவது அல்ல, நாங்கள் நாங்கள் அழைப்பாளர்களே அன்று தீர்ப்பாளர்கள் அல்ல. அவன் காபிர், இவன் முர்தத், இவன் வால், அவன் முகில், இவன் வழிகேடன் என்று தீர்ப்பு செல்பவர்கள் அல்ல. எங்களுடைய அழைப்பு பணியை செய்ய வந்திருக்கிறோம் என்ற கருத்தை சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தின் பேரால் வன்முறையை கையில் எடுத்ததன் விளைவு முடிவு என்னவானது என்பதை நீங்கள் மாத்திரமல்ல உலகமும் அறியும். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே முரண்பாடுகளுக்கு மத்தியில் உடன்பாடு காண்போம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம் என்று அழகான சிந்தனையை இந்த நாட்டிலே வைத்து அதற்காக பாடுபட்டு வந்தவர் தான் உஸ்தாத் அகார் முகமது அவர்கள். அந்த உஸ்தாத் அகார் முகமது அவர்களுக்கு என்று ஒரு அபிமானிகள் வட்டம் நாட்டில் மாத்திரமல்ல தேசம் கடந்து காணப்படுகிறார். அவருடைய அன்பர்கள், நண்பர்கள், அபிமானிகள், நேயர்கள் என்று ஒரு பெரிய வட்டம் அவருக்கு இருக்கிறது. அவர்கள் வேண்டிக் கொண்டதற்கு ஏற்ப இவர் ஒரு காலகட்டத்திலே சமூக வலைத்தளங்களிலும் தன்னுடைய முகநூல் பக்கத்திலும் வாரந்தோறும் ஒரு வாழ்க்கை பாடம் என்று அவர் ஒரு பாடத்தை ஆன்மீக ரீதியாக அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே பகிர்ந்து வந்தார். ஆரம்பத்திலே குரல் வடிவாக பகிரப்பட்ட அந்த பாடங்கள் பின்னர் எழுத்துருவிலும் வந்தாலும் அந்த அன்பர்களும் நண்பர்களும் அபிமானிகளும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க அதனை நூலுருப்படுத்தி ஆவணப்படுத்தி இந்த நாட்டு முஸ்லிம் சமூகம் எப்போதும் பயன்பெறக்கூடிய ஒரு நூலாக அது அமைய வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்ததன் அடிப்படையில் தான் உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் 100 வாழ்க்கை பாடம் என்ற அந்த நூலை தயாரித்து வெளியிட்டார்கள். உண்மையில் இந்த நூல் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல பெரும் தத்துவங்களை பேசுகின்ற ஒரு நூல் அல்ல. உண்மையிலே ஆன்மீக விமோசனத்துக்கு வழிகாட்டும் ஒரு நூல். ஒரு மூமின்
கஃப்லா என்ற உறங்கு நிலையிலே இருந்து, பொடுபோக்கான நிலையிலே இருந்து அவன் விடுபட்டு யகலா என்ற அந்த விழிப்பு நிலைக்கு, அவனுடைய ஆன்மீக ரீதியான உணர்வு பெற்ற ஒரு நிலைக்கு அவனை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான வழிகாட்டலை முன்வைக்கின்ற ஒரு நூலாகத்தான் உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய மதாரிஜுஸ் சாலிகீன் என்ற நூலிலே ஆன்மீக ரீதியான முன்னேற்றத்திற்கான படித்தரங்கள் பற்றி விளக்குகின்ற பொழுது சுமார் 66 படித்தரங்களை விளக்குகிறார்கள். அந்த படித்தரங்களிலே முதலாவது படித்தரம் தான் ஒரு மூமின் ஆன்மீக ரீதியாக அல்லாஹ்வை நெருங்குகின்ற பொழுது தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு கஃப்லா என்ற அந்த உறங்கு நிலையிலே இருந்து, ஒரு பொடுபோக்கு நிலையிலே இருந்து யகலா என்ற நிலைக்கு அவன் வந்து சேர வேண்டும். அதற்கான ஆன்மீக வழிகாட்டல்களை பின்பற்ற வேண்டும் என்று விளக்குகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கூட வருடம் தோறும் எங்களுக்கு இந்த ரமலானை தருவது அந்த கஃப்லா என்ற நிலையிலிருந்து ஒரு மூமினை யகலா என்ற நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்கான ஆன்மீக பயிற்சிகள் தான். நான் நேற்று குத்பாவிலே சொன்னேன், ஒரு வித்து இருக்கிறதே, அந்த வித்திலே உயிர் இருக்கிறது, ஆனால் அது உறங்கு நிலையிலே இருக்கிறது. ஒரு விதை உயிர் இருந்தும் உறங்கு நிலையிலே இருக்கிறது. அதற்கு நீர் தெளிக்கப்படுகின்ற பொழுது, அதற்கு தேவையான போசாக்கு மண்ணிலே இருந்து கிடைக்கின்ற பொழுது அது முளைவிட்டு தளிர்விட்டு அது வளர்ந்து பெரும் விருட்சமாக மாறுகிறது. இது போன்றதுதான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கின்ற ஈமான். ஈமான் நாங்கள் ஆன்மீக விமோசனத்துக்கான அதற்கு தேவையான போஷாக்குகளை நாங்கள் வழங்க தவறுகின்ற பொழுது ஈமான் அந்த உறங்கு நிலையிலே இருந்து அப்படியே மறைத்து போகிறது. ஒரு விதை காய்ந்து அப்படியே சருகாகி போவது போல. ஆனால் ஆன்மாவுக்கென்று தீனி போட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவேதான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வார்கள், ரமதான் மஹத்தத்துல் வகூத் லிதஅபியத்துர் ரூஹ். ஒரு மனிதனுடைய ஆன்மாவுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான ஒரு ஸ்டேஷன், ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் தான் இந்த ரமதான். இந்த ரமலானிலே இருந்து அடுத்த ரமலான் வரையும் பயணிக்க போகின்ற ஒரு மோமின் தன்னுடைய ஆன்மாவுக்கு தேவையான அந்த எரிபொருளை நிரப்ப தவறுகின்ற பொழுது அவனுடைய கஃப்லா இன்னும் கூடி விடுகிறது, அவனுடைய அந்த உறங்கு நிலை இன்னும் கூடி விடுகிறது. வஸ்வசத்து ஷயாத்தீன், அவனுடைய அல் கராயிசுல் ஜஸதியா என்று சொல்கின்ற உடலியல் இச்சை உணர்வுகளும் அவனுடைய ஷைத்தானுடைய ஆதிக்கமும் கூடி அவனுடைய ஆன்மா செத்து விடுகிறது. அவன் பாவங்களில் தொடர்ந்து மூழ்குபவனாக மாறிவிடுகிறான். எனவே வருடம் தோறும் வருகின்ற ரமலான் இந்த ஆன்மீக பயிற்சிகளுக்கு ஊடாகத்தான் ஈமானை புதுப்பிக்க வைக்கிறது. எங்களுடைய ஆன்மாவுக்கு தேவையான போசாக்கை தந்து யகலா என்ற விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்று இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்குவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் எங்களை நெருங்கி வந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்கள் எஞ்சி இருக்கின்றன. இத்தகைய சந்தர்ப்பத்திலே எங்களுடைய கைகளுக்கு இது போன்ற ஆன்மீக வழிகாட்டலை வழங்கக்கூடிய, ஒரு ஆன்மீக விமோசனத்திற்கான தேவையான பாதைகளை தரக்கூடிய, வழிகாட்டலை தரக்கூடிய நிறைய விடயங்களை கொண்டிருக்கின்ற ஒரு நூல் கைகளுக்கு கிடைப்பது பெரும் பாக்கியம் என்று கருதுகின்றேன். ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அறிவூட்ட வேண்டும். குடும்பங்களுக்கு நாங்கள் இதனை எத்தி வைக்க வேண்டும். குடும்பங்களிலே குடும்பமாக தாலீம் நடத்துகின்ற நேரத்தில் இதனை பயன்படுத்த வேண்டும். பள்ளி வாயில்களிலே தொழுகைக்கு பின்னால் வாசிக்க வேண்டும். நேற்று முன்தினம் கல்குடா தொகுதியிலே இருக்கின்ற ஜம்இய்யத்துல் உலமாவின் ஒரு மதனி ஒரு வாட்ஸ்அப் குழுமத்திலே ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அப்படி நூல் அறிமுக விழா காத்தாங்குடியில் நடைபெறுகின்றது என்று தெரிந்த பொழுது அந்த செய்தியை எனக்கு சாதிக்கின் ஹாஜியார் அனுப்பி வைத்திருந்தார். கல்குடா மாவட்டத்திலே, கல்குடா பிரதேசத்திலே இந்த நூலை பாடசாலை மட்டத்திலே ஏன் நாங்கள் அறிமுகம் செய்கின்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யக்கூடாது என்று அவர் கேட்டிருந்தார் அந்த குழுமத்திலே. உண்மைதான், இன்று பாடசாலையிலே எத்தனை ஒழுக்கு வீழ்ச்சிகள், எத்தனை பிரச்சனைகள்,
ஆன்மீகம் எப்படி போனாலும் ஒரு காலத்திலே ஆன்மீக வறுமை பற்றி பேசினார்கள், ஆன்மீக வறுமை பற்றி பேசினார்கள். இன்று ஆன்மா செத்துவிட்டது என்று சொல்கின்ற அளவுக்கு பேச வேண்டிய நிலை எங்களுடைய சமூகத்திலும் இன்று ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே பாடசாலை மட்டங்களில் கூட காலை கூட்டங்களிலே ஏனைய நிகழ்வுகளிலே இத்தகைய பாடங்கள் வாசிக்கப்பட்ட ஆன்மீக ரீதியாக பிள்ளைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பது இந்த நூலை தொகுத்த ஆசானுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்த 100 பாடங்களிலே முதலாவது பாடம் வஹியே தீர்வு எனும் தலைப்பை கொண்டு ஆரம்பிக்கிறது. வஹியே தான் தீர்வு. மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அறிவு பெறுகின்ற மூலமாக 2 வைத்திருக்கிறான். ஒன்று அவனுடைய புலனுணர்வுகளுக்கூடாக பெறுகின்ற அறிவு, இரண்டாவது வஹியினூடாக பெறுகின்ற அறிவு. ஆலமுல் கைப், ஆலமுல் ஷஹாதா என்று 2 உலகங்களை குர்ஆன் அறிமுகம் செய்கிறது. ஒன்று மனிதனுடைய கட்புலனாக கூடிய உலகு, மற்றொன்று மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படாத உலகு. மனிதனுடைய கண்ணுக்கு புலப்படக்கூடிய உலகிலே மனிதனுடைய அறிவினால் முடிவுகளுக்கு வர முடியும். ஆனால் மனிதனுடைய கட்புலனாகாத உலகிலே அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் உள்ள ஒரு வாழ்க்கையை பற்றி பேசுகிறான், மறுமையை பற்றி பேசுகிறான், மலக்குகளை பற்றி பேசுகிறான், மறுமையில் சுவர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகிறான். இவற்றை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்குரிய ஒரே வழி இந்த வஹி என்ற மூலம்தான். எனவே வஹியே தீர்வு என்ற தலைப்பை முதல் தலைப்பாக கொண்டு தொடங்குகின்ற இந்த நூல் அதன் இறுதி பாடமாக 100வது பாடமாக இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் என்ற ஒரு தலைப்பை வைத்து வாசகனை கிட்டத்தட்ட 100 வருடங்கள் முன்னோக்கி அழைத்து சென்று ஒரு கற்பனை ரீதியாக அழைத்து சென்று அந்த 100 வருடங்களுக்கு பின்னால் நாங்கள் எங்கிருப்போம், எப்படி இருப்போம், எது எங்களுக்கு எஞ்சி இருக்கும் என்ற கேள்விகளை அங்கே அவர் எழுப்பி, உண்மையில் இந்த உலக வாழ்க்கை என்பது அழிவு நிச்சயிக்கப்பட்ட உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்களும் அழியத்தான் போகிறோம், நாங்கள் வாழ்கின்ற உலகமும் அழியத்தான் போகிறது. நாங்கள் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த, சம்பாதித்து வைத்த அத்தனையும் அழியத்தான் போகிறது. ஒமல் ஹயாத்து துனியா இல்ல மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் மனிதர்களை ஏமாற்றுகின்ற இன்பங்களே அன்றி வேறு அல்ல என்ற குர்ஆன் சொல்கின்ற தத்துவத்தை வலியுறுத்தி கூறுவதோடு மறு உலக வாழ்வு என்பதுதான் நித்தியமானது, உண்மையானது, நிஜமானது, சத்தியமானது என்ற கருத்தை இந்த நூலுடைய பாடங்களுக்கு ஊடாக ஒரு மூமினுடைய உள்ளத்திலே ஆழமாக பதித்து ஊடுருவ செய்து அந்த மூமினை ஆன்மீக ரீதியாக அவனை ஆன்மீக விமோசனத்தை நோக்கி செலுத்தக்கூடிய வழிகாட்டல்களை கொண்டதாகத்தான் உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் இந்த புத்தகத்தை ஆக்கியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பல்வேறு தலைப்புகளை இந்த நூல் உரையாடுகிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல ரமலான் எங்களை நெருங்கி வருகிறது. ரமலானிலே எங்களை நாங்கள் ஆன்மீக ரீதியாக பக்குவப்படுத்தி வளர்த்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே ரமலானோடு சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட 8-10 தலைப்புகளை உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் பாடங்களாக இந்த புத்தகத்திலே ஆக்கியிருக்கிறார்கள். ஆன்மாவை போஷிக்க துணை புரியும் ரமலான் என்று ஒரு பாடம் இருக்கிறது. நீர் ரப்பானிய மனிதனா அல்லது ரமலானிய மனிதனா என்று ஒரு தலைப்பில் எழுதியிருக்கிறார்கள். ரமலான் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாததும் என்று ஒரு தலைப்பு எழுதியிருக்கிறார்கள். ரமலானிலே இஸ்லாம் காட்டித் தருகின்ற வணக்கங்களான பசித்திருத்தல், விழித்திருத்தல், அதே போன்று தனித்திருத்தல், இது போன்ற இந்த தலைப்புகளையும் அவர்கள் ஒவ்வொரு தலைப்பாக அவர்கள் இந்த புத்தகத்திலே ஆக்கியிருக்கிறார்கள். ரமலானை தொடர்ந்து அடுத்தது என்ன என்று ஒரு கேள்வியை எழுப்பி ஒரு பாடத்தை அமைத்திருக்கிறார்கள். கஃப்லா என்பது ஒரு ஆன்மீக நோய் என்பதை அவர்கள் வலியுறுத்தி எழுதியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, போதும் என்ற மனமே வேண்டும், போதும் என்ற மனம் வேண்டும் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு பாடத்தை ஆக்கியிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, போதும் என்ற மனம் இல்லாததன் காரணமாகத்தான் போதும் என்ற மனம் வேண்டும். அத்தகைய மனம் இல்லை என்றால் அதுவும் ஒரு உளநோய் என்பதை விளக்கி இருக்கிறார்கள். இந்த போதும் என்ற மனம் இல்லாததன் காரணமாகத்தான் இன்றைக்கு மனிதர்கள் நிறைய பேர் விரக்தியின் விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கடந்த காலங்களிலே எங்களுடைய பெற்றோர்கள், மூதாதையர்களிடத்திலே அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்துக்கு பின்னால் இருந்த ஒரே தாரகை மந்திரம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது. இன்று போதும் என்ற மனமே என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் நிலைமை மாறி இருக்கிறது. பக்கத்து மாடி வீட்டை பார்த்த பாத்திமா தன்னுடைய கணவனிடத்திலே சொல்கிறாள், இது போன்ற
ஒரு மாடி வீட்டை நீங்கள் எப்போது எங்களுக்கு கட்டித்தரப் போகிறீர்கள்? அவன் கேட்கிறான், இருக்கின்ற வீட்டிலே என்ன குறை? அவள் சொல்கிறாள், எங்களுக்கும் ஒரு மாடி வீட்டில் வாழ ஆசை இருக்கிறது, இதை கட்டித்தர உங்களுக்கு வக்கில்லையா என்று கேட்கிறாள். அந்த கணவன் உள ரீதியாக தாக்கப்படுகிறான். போதாமைக்கு நீங்களும் ஒரு மனுஷனா என்று கேட்கிறாள். அதையும் தாங்கிக் கொள்கிறான். நீங்களும் ஒரு ஆம்பளை ஆண்டு கேட்கிறான். அதனால் அதற்கு பின்னரும் அவனால் தாங்க முடியவில்லை. எப்படியாவது மாடி வீடு கட்டுவது என்று முடிவு செய்கிறான். என்ன செய்வது? மனைவியின் எச்சரிப்பு தாங்க முடியாமல் மாடி வீடு கட்டுவது என்று முடிவு செய்தாலும் கோடிகள் சம்பாதித்தால் தானே மாடி வீடு கட்ட முடியும். முடிவு செய்கிறான், நான் கோடிகளில் சம்பாதிப்பேன் என்று. என்ன வழிபட்டேனும் கோடிகளில் சம்பாதிப்பேன் என்று மனைவியின் எச்சரிப்பு தாங்க முடியாமல் முடிவெடுத்த கணவன் மனித குலத்துக்கே எதிரான அடுத்த பரம்பரையே அழித்துவிடக்கூடிய போதைப் பொருளை கடத்தியேனும் விற்றேனும் நான் சம்பாதிப்பேன் என்று எடுத்த அந்த வைராக்கியத்தின் விளைவு அவன் இன்று சிறையிலே வாடுகிறான். அவனுடைய மனைவியும் குடும்பமும் இங்க சின்னாபின்னமாகி சீரழிந்து சமூகத்துக்கு பாரமாகி அவர்கள் சீரடைந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் வீதியிலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை எங்களுடைய சமூகத்தில் இருக்கிறதா இல்லையா என்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்களே சஹாபாக்களை பார்த்து, உங்களில் யார் நான் சொல்கின்ற இந்த உபதேசங்களை என்னிடம் இருந்து பெற்று செயற்படுத்துவதற்கு மற்றவருக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தயார் என்று கேட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் தயார் என்று முன்வந்த பொழுது அவர்களுடைய கையை பிடித்து 5 உபதேசங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். அதில் ஒன்றுதான் இர்த பிமா கஸமல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ். இர்த பிமா கஸமல்லாஹு லக தகுன் அக்னன் நாஸ். நீ அல்லாஹ் உனக்கு நசீபாக்கி எதனை தந்தானோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள். அது உலகத்திலேயே நீதான் பெரும் செல்வந்தனாக மனசால் வாழ முடியும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு வரையறையை சொல்கிறது. போதும் என்ற மனம் வேண்டும் என்ற தலைப்பிலே உஸ்தாத் அவர்கள் இந்த விடயங்களை பேசுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை எங்களை நாங்கள் மற்ற மனிதர்களை பார்த்து அவர்களை போன்று வாழ வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருப்பதற்குரிய வழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபலு மின்கும் வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களை விட தரத்தில் குறைந்தவர்களை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ், நடந்து போகின்ற ஒரு மனிதனை பார்த்து ஒரு மோட்டார் சைக்கிளிலே போகின்றவன் திருப்திப்பட வேண்டும் அல்லாஹ்வுக்கு. அப்போதுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்துகின்ற ஒரு பண்பு வரும். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்துரு இலா மன் ஹுவ அஸ்ஃபலு மின்கும் வலா தன்துரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும். உங்களை விட தரத்தில் கூடியவர்களை பார்க்காதீர்கள். ஃபஇன்னஹு அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருள்களை நீங்கள் குறைத்து மதிப்பிடாமல் இருப்பதற்கு அதுதான் ஒரே வழி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களிடம் இன்று காணாமல் போன ஒரு பண்புதான் போதும் என்ற மனம் இல்லாமல் இருப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்களே, அதையும் உஸ்தாத் அவர்கள் இந்த நூலிலே குறிப்பிடுகிறார்கள். மன் அஸ்பஹ மின்கும் ஆமினன் ஃபீ சிர்பிஹி முஆஃபா ஃபீ ஜஸதிஹி வஇந்தஹு கூத்து யௌமிஹி ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை பொழுது ஒரு மனிதன் அடைகின்ற நேரத்திலே அவனிடத்திலே வாழுகின்ற இடத்திலே அல்ஹம்துலில்லாஹ் பாதுகாப்பாக இருக்கிறார். முஆஃபா ஃபீ ஜஸதிஹி, அவருடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய நாளுக்கு தேவையான அன்றாடத்தை வாழ்க்கைக்கு தேவையான உணவு அவனிடத்திலே இருக்கிறது. இந்த மூன்றும் ஒருவனிடத்திலே இருந்தால் அவனுக்கு முழு உலகமுமே அல்லாஹ் வழங்கியது போன்று என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மனம் வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இருப்பதையும் அருளாக பார்க்க வேண்டும், இல்லாததையும் அருளாக பார்க்க வேண்டும், இழந்ததையும் அருளாக பார்க்க வேண்டும், கிடைத்ததையும் அருளாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற மனம் எங்களிடம் வரும். இந்த நேரத்திலே எங்களோடு
உஸ்தாதுடைய ஒரு மாணவன் தான், எங்களுடைய அன்புக்குரிய மாணவன், எங்களோடு நலிமியாவிலே படித்துக் கொண்டிருந்தார். அவர் ஒரு பலவீனமான மாணவர். அவருடைய பெயர் சித்திக் ரஹிமஹுல்லா. அவருக்கு ஒரு கண் பார்வை தான் இருந்தது, மற்ற கண் பார்வை இல்லை. ஆனால் திறமசாலி. வகுப்பிலே போட்டியிட்டு எங்களோடு 2வது 3வது நிலைக்கு வருவார். ஆனால் அவரிடத்திலே இருந்த ஒரு நல்ல பண்பு, எப்போதும் சந்தோஷமாக இருப்பார். ஒரு நாள் அந்த மாணவரிடத்திலே கூட படிக்கின்ற எங்களுடைய ஒரு சக நண்பர் கேட்டார், சித்திக், உங்களுக்கு ஒரு கண் பார்வை இல்லை, இதனை என்றாவது நீங்கள் குறையாக பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? அவர் ஒன்றும் சொல்லவில்லை. அமைதியாக இருந்துவிட்டு சும்மல துஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம் என்ற வசனத்தை மட்டும் ஓதி காட்டினார். சுப்ஹானல்லாஹ். அவருடைய பார்வையை பாருங்கள், பாசிட்டிவான பார்வை. அவர் இழந்திருக்கிறார் ஒரு கண் தான், அவருக்கு பார்வை இருக்கிறது. அவரிடம் கேட்கப்படுகிறது, உங்களுடைய கண் பார்வை இல்லை என்பதை என்றாவது குறையாக பார்த்திருக்கிறீர்கள். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நியாமத்துக்களை, அருள்களை பற்றி மறுமையில் ஒவ்வொன்றாக நிச்சயம் விசாரிக்கப்படும் என்ற வசனத்தை மாத்திரம் ஓதி காண்பித்தார். அதோடு அவர் சொல்ல வந்த தத்துவம் என்னவென்றால், அல்லாஹ் எனக்கு 2 கண்களை ஒரு கண்ணை தந்திருக்கிறான், உங்களுக்கு 2 கண்களை தந்திருக்கிறான். 2 கண்களினால் என்ன செய்தீர்கள் என்று மறுமையில் விசாரிக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு இருக்கின்ற விசாரணையில் அரைவாசி எனக்கு குறையும். அல்ஹம்துலில்லாஹ், அதுவும் ஒரு அருள். அல்லாஹ் தந்த 2 கண்களை கொண்டு நீ என்ன செய்தாய் என்று விசாரிக்கின்ற நேரத்திலே எனக்கு ஒரு கண்ணை கொண்டு விசாரணை இருக்கும், அரைவாசி விசாரணை குறையும். என்னுடைய கண் பார்வை மூலம் நான் செய்த பாவத்திலே 2 கண் பார்வைக்கு நான் செய்த பாவங்களை விட அரைவாசி அவருக்கு குறை. இதைத்தான் பாசிட்டிவ் சொல்வார்கள், சுபமான பார்வை என்று சொல்வார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இருப்பதையும் அருளாக பார்க்க வேண்டும், இழந்ததையும் அருளாக பார்க்க வேண்டும், கிடைத்ததையும் அருளாக பார்க்க வேண்டும், கிடைக்காததையும் அருளாக பார்க்க வேண்டும். இது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளினால் அந்த மனிதர் எவ்வளவு எளிமையாக கடந்த 3 வருடங்களுக்கு முன், அன்புக்குரிய சகோதரர்களே, நான் ஒரு படிப்பினைக்காக எங்களோடு படித்த ஒரு சகோதரருடைய சம்பவத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தி, உண்மையில் அவர் பலவீனமான ஒருவராக இருந்தாலும் வரக்காப்புளை நாங்கல்லையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் கடந்த 3 வருடங்களுக்கு முன் ரமலானிலே வஃபாத் ஆகி போனார். அல்லாஹ்வுடைய அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சாலையாக ஆக்குவானா. சாதாரணமாக வாழ்ந்த அவருக்கு ஆசிரியர் தொழில், அதன் மூலம் கிடைக்கின்ற வருமானத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. அவர் மேலதிக வகுப்புகளை கூட நடத்துவதில்லை. ஆனால் அவருக்கு 6 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் எல்லோரையும் அவருடைய கல்வி விடயத்திலே கவனம் செலுத்தி மிக கவனமாக வளர்த்தார். ஜமாஅத்து தப்லீகிலே அதிகம் ஈடுபடுவார். இங்குள்ள ஜமாஅத்து தப்லீகை சேர்ந்த சகோதரர்கள் இருந்தால் அவர்களுக்கு தெரியும். நாங்கள் சித்திக் மௌலவி என்றால் தெரியும். அவர் வாழ்ந்த வீட்டை நாங்கள் சென்று பார்த்த பொழுது, நாங்கள் கிராமத்திலே ஒரு ஆற்றோரத்திலே எங்களுடைய சுனாமி வீட்டு திட்டத்துக்கு கட்டி கொடுத்த வீட்டினும் அறவாசி இருக்கும் அப்படி ஒரு வீட்டிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகளையும் அவருடைய கல்வி உடையத்திலே 5 பெண் பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, கடைசி பிள்ளை. அந்த மூத்த பிள்ளையை படிப்பித்து ஒரு மௌலவி, ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நல்ல மௌலவிக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். 2வது பிள்ளை அவர் தப்லீக் சிந்தனை உள்ளவராக இருந்தாலும் ஆயிஷா சித்திகா கல்லூரியிலே கொண்டு போய் சேர்த்து பட்டதாரியா ஆக்கி முகாமைத்துவ துறையிலே பேராதனை பல்கலைக்கழகத்திலே நான் நினைக்கிறேன் கடைசி வருடத்திலே படிக்கிறது. 2வது பிள்ளை ஜப்னா கேம்பஸ்லே மெடிக்கல் ஃபேக்கல்டிலே அந்த பிள்ளை 3வது வருடத்திலே படிக்கிறது. 4வது பிள்ளை கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசனுக்கு அடுபட்டு தெரிவு செய்யப்பட்டு சென்றிருக்கிறது. அடுத்த 2 பிள்ளைகளும் திறமையாக படிக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்போதும் சிரித்து கொண்டே சந்தோஷமாக இருக்கும். அந்த வீட்டிலே வாழ்ந்தது மாத்திரமல்ல, அவருடைய ஜனாசாவுக்கு சென்ற பொழுது சொன்னார்கள், அவர் வீட்டிலே மனைவிக்கு தேங்காய் துருவி கொடுப்பது முதல், கீரை துப்புரவு செய்து கொடுப்பது முதல், பக்கத்திலே ஓடுகின்ற ஆத்திலே ஆடைகளை உடுப்புகளை கழுவுவது வரை அத்தனையும் மனைவிக்கு உதவி செய்வாராம். காலையிலே நாங்கள் பள்ளி வாயிலே சுபோவுக்கு வருகின்ற சிறிய பிள்ளைகளை தேடி சின்ன சின்ன
அன்பளிப்புகளை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவர்களை ஊக்குவித்து சுபகுக்கு அதிகம் வரக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுகின்ற பணியிலே ஈடுபட்டார். அவருடைய நலவுகள் பற்றி நிறைய பேசினார். இத்தனைக்கும் அவர் எதனை பெற்றிருந்தார்? அல்லாஹ்வுடைய அருள். அவர் ஒரு சாலிஹான மனிதராக வாழ்ந்ததன் விளைவாக இருக்கலாம். அல்லாஹு ஆலம் லா நுஸக்கி அலல்லாஹி அஹதன். அவருடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் அருள் பாலித்தார். சூரத்துல் கஹ்ஃபிலே ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த நடந்த சம்பாஷணையும் பிரயாணமும் பற்றி சூரத்துல் கஹ்ஃப் பேசுகின்ற நேரத்திலே மூன்றாவது சம்பவம், அம்மல் ஜிதாரு ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா வகான தஹ்தஹு கன்ஸுல் லஹுமா வகான அபூஹுமா ஸாலிஹான் குர்ஆன் சொல்கிறது. அந்த ஹதர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிராமத்துக்கு போகின்ற பொழுது சாய்ந்திருந்த மதிலை நிமித்தி கட்டிவிட்ட நேரத்திலே காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பொழுது சொன்னார்கள், இந்த மதிலுக்கு கீழால் ஒரு புதையல் இருக்கிறது. இந்த புதையல் 2 யதீம்கள் அனாதைகளுக்கு சொந்தமானது. அவர்கள் பெரியவர்களாக வளர்ந்த அந்த புதையலை எடுக்கும் வரை யாரும் திருடி வராமல் இருப்பதற்காக செய்தேன். வக்கான அபூஹுமா சாலிஹா. அந்த 2 பிள்ளைகளுடைய தந்தையும் சாலிஹான ஒரு தந்தையாக வாழ்ந்தவர். எனவே ஒரு மனிதன் சாலிஹாக வாழ்ந்தால் அவன் பரம்பரையே அல்லாஹு தஆலா காப்பாற்றுவான். அந்த பரம்பரையில் வர வேண்டிய யதீம்களுக்குரிய அந்த சொத்தை யாரையோ கொண்டு வந்து அல்லாஹு தஆலா பாதுகாக்கின்றான். சேர்த்து வைத்த புண்ணியம் தான் சந்ததியை காக்கும்படி என்று ஒரு கவிஞன் சொன்னான். உண்மைதான். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் செய்கின்ற புண்ணியம் தான் அந்த சந்ததியை காக்கும். எனவே நான் ஏன் சொன்னேன் என்றால், இந்த சகோதரர் பலவீனவராக இருந்து ஏழையாக இருந்தும் சந்தோஷமாக வாழ்ந்து 6 பிள்ளைகளை அழகாக வளர்த்து கல்வித்துறையிலே அவர்களை பல நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவர் இடையிலே சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய உதவினால் நிச்சயம் அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்ல முறையில் இருப்பார்கள் என்று நாங்களும் துஆ செய்வோம். நான் எதிர்பார்க்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுதான் எங்களிடம் ஆன்மீக ரீதியாக வர வேண்டிய பண்பாக இருக்கிறது. இப்படி பல பண்புகளை பற்றி உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் இந்த நூலிலே பேசுகிறார். நான் உதாரணத்திற்கு போதும் என்ற மனம் வேண்டும் என்ற ஒரு தலைப்பை எடுத்தேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று இந்த லோகாயத சிந்தனையின் தாக்கத்தின் காரணமாக உலகளாவிய உலகமயமாக்கல் என்ற சிந்தனைக்கு கீழால் சர்வதேச மட்டத்திலே இஸ்லாம் கட்டிக்காக்க விரும்புகின்ற கட்டுக்கோப்பான ஒழுக்க விழுமியங்களுடன் கூடிய குடும்ப கட்டமைப்பை சிதைக்க வேண்டும். அவர்களுக்கு மார்க்கத்துடன் இருக்கிற உடல் ரீதியான உறவை துண்டிக்க வேண்டும். இந்த மார்க்க கல்வியில் முஸ்லிம்கள் காட்டுகின்ற ஈடுபாட்டை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு சர்வதேச ரீதியாக எத்தனையோ சக்திகள் நிதியூட்டலுக்கு ஊடாக களமிறக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சி நிரலுக்கு எங்களது நாடு விதிவிலக்கு அல்ல. எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தையும் அனைத்து ஒழுக்க பண்பாடுகளையும் விழுமியங்களையும் களைந்த நிர்வாண சமூகமாக மாற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இன்று பல சக்திகள் களத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அதன் விளைவாகத்தான் நாங்கள் இன்று பார்க்கிறோம். எங்களுடைய சமூகமும் விதிவிலக்கு அல்ல. சமூக ஊடகங்களிலே வருகின்ற செய்திகளை பாருங்கள். எப்போது தொடர்ந்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பலாத்காரம், கடத்தல், கூட்டு பாலியல் வன்முறை, சிறுவர் துஷ்பிரயோகம், முகநூல் நட்பு வட்டத்தின் போதைப் பொருள் களியாட்டம், சுற்றி வளைப்பு வருகின்ற செய்திகளை பாருங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலே சொத்து தகராறில் தந்தையை மகன் குத்தி கொலை, பிட்டு கேட்டான் என்பதற்காக கணவனை மனைவன் வெட்டி கொலை வருகிறதா இல்லையா? மாத்திரமல்ல, 10 வயது சிறுமியை 3 ஆண்களுக்கு வாடகைக்கு விட்ட முஸ்லிம் தகப்பன் கிழக்கு மாகாணத்திலே அப்படி செய்தி வந்ததா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர், சுப்ஹானல்லாஹ், இது என்ன? இது மனிதர்கள் வாழுகின்ற ஒரு தேசமா அல்லது மனிதாபிமானமே செத்துவிட்ட மனித உருவத்திலே வாழ்கின்ற மிருகங்கள் வாழுகின்ற ஒரு தேசமா என்று கூட சிந்திக்க வேண்டிய அளவுக்கு இந்த லோகாயத சிந்தனையும் கலாச்சார படையெடுப்பு காரணமாக இன்று எங்களது சமூகமும் அள்ளுண்டு செல்கிறார்கள் இந்த அநியாயங்களுக்கு பின்னால். எனவே ஒரே தீர்வு, அவர்களை எங்களுடைய மார்க்க விழுமிய கட்டுக்கோப்புகளுக்குள்ளால்
அவர்களை ஆன்மீக ரீதியாக பயிற்றுவித்து பக்குவப்படுத்தி வழிகாட்டி நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படியான வழிகாட்டல்களை நிறைய கொண்ட ஒரு நூலாகத்தான் உஸ்தாத் அகார் முகமது அவர்கள் இந்த நூலை ஆக்கியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அதன் பாடங்களை படிக்கின்ற பொழுது விளங்கிக் கொள்வீர்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இன்று கவர்ச்சிகரமான விளம்பரங்களுக்கு ஊடாக, காட்சிப்படுத்தலுக்கு ஊடாக தேவை உள்ளதையும் இல்லாததையும் அவர்கள் சந்தைப்படுத்துவதன் விளைவாக நாங்களும் தேவை உள்ளதையும் இல்லாததையும் கொள்வனவு செய்கின்ற ஒரு கலாச்சாரத்துக்கு பின்னால் அள்ளுண்டு செல்கிறோம். கையில் பணம் இல்லையா, இருக்கவே இருக்கிறது கிரெடிட் கார்டு, இழுக்கிறார்கள், வாங்குகிறார்கள். கிரெடிட் கார்டு என்பது அவனுடைய சொத்து அல்ல, கௌரவ பிச்சை எடுக்கின்ற ஒரு அட்டை, அது கடன் எடுக்கின்ற ஒரு அட்டை. சொல்லிக் கொள்வார்கள் எங்களுடைய கிரெடிட் லிமிட் 1 மில்லியன். அது ஒரு பெருமை. அன்புக்குரிய சகோதரர்களே, உரிய நேரத்திலே அவர்களுக்கு அந்த பணத்தை செலுத்தவில்லை என்றால் வட்டிக்கு மேல் வட்டி செலுத்தி அவர்கள் வம்புக்குள் மாட்டி அவர்கள் வீதிக்கு வந்த எத்தனை பேரை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய தொழுகையிலும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரம், யா அல்லாஹ் பாவத்தை விட்டு கடனை விட்டு நான் யா அல்லாஹ் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அடிக்கடி துஆ செய்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தார்கள், என்ன ரசூலுல்லாஹ் அடிக்கடி இப்படி துஆ செய்யறாங்க, கடன்ல மாட்டினவன் தானே அப்படி துஆ செய்வான். கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் என்ன நீங்க அடிக்கடி கடன்ல இருந்து பாதுகாப்பு துஆ செய்றீங்க? கேட்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், இன்னர் ரஜுல இதா கரிம் ஹத்தத ஃபகذب வவஅத ஃபஅக்லப். ஒரு மனிதன் கடனாளியாக மாறிவிட்டால் முனாஃபிக்குரிய பண்புகளும் அவனிடத்திலே வந்து விடுகிறது. காரணம், இன்னர் ரஜுல இதா கரிம், கடன் பெற்றால் தேடி வருவான், கதவை தட்டுவான், டெலிபோன்லே கடனை கேட்டு கோல் எடுக்கின்ற பொழுது பொய்யை சொல்லுவான். கடன்காரன் பொய்யனாக மாறுகிறான். இது ஹத்தத கதப், நாளைக்கு தருகிறேன் என்பான், கொடுக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இது வஅத அக்லப். எனவே பேசினால் போய் பேசுவான், வாக்களித்தால் மாறு செய்வான். முனாஃபிக்குரிய பண்புகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த கடன் என்ற முசீபத். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடனில் இருந்தும் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே துஆ செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படி அன்புக்குரிய சகோதரர்களை நான் நிறைய பேச வேண்டும். ஆனால் நீங்கள் எல்லாம் விசேட சொற்பொழிவாளரின் பேச்சை கேட்பதற்காக வந்திருக்கின்ற பொழுது குறுக்கே நான் வந்து நின்று கொண்டு எதையோ பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே அவருக்கு வழிவிட்டு சுருக்கமாக சொன்னால், இந்த நூல் உள ரீதியாக ஆன்மீக ரீதியாக பாதிக்கப்பட்ட எல்லோருக்கும் ஒரு ஆன்மீக ஒத்தடமாக அமையும் என்பதை நீங்கள் வாசித்துக் கொள்ளும்போது நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். எழுத்தாளர் மரீனா இல்லியா ஷாஃபி அவர்கள் தன்னுடைய என்மேல் விழுந்த மலை துளிகள் என்ற நூலிலே சொல்வது போல ஒரு உதாரணம், மலைகளை குடைந்துதான் மாற்றங்களை உருவாக்க முடியும் என்பதல்ல, அழகிய வார்த்தைகளுக்கும் அந்த சக்தி உண்டு என்று சொல்வார். எனவே இந்த 100 வாழ்க்கை பாடங்கள் உஸ்தாத் அகார் முகமது அவர்களுடைய நூலை வாசிக்கின்ற பொழுது உண்மையில் அழகிய வார்த்தைகளுக்கும் அந்த சக்தி உண்டு என்ற தத்துவத்தை நீங்கள் துரிந்து கொள்வீர்கள் என்று நான் கூறி, இறுதியாக எங்களுடைய உஸ்தாத் அகார் முகமது அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய ஆசான், அவருக்கு அல்லாஹு தாலா நிறைவான ஆயுளையும் குறைவில்லாத ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, நீங்களும் பிரார்த்திக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த அதிகம் நீண்டு விட்ட அங்குரார்ப்பண உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.